ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. நம்முடைய வீட்டில் நல்ல நிகழ்வுகள் நடக்க வேண்டும், மகிழ்ச்சி நிம்மதி நிலைத்திருக்க வேண்டும், வளர்ச்சி இருக்க வேண்டும் என்றால் அங்கு தெய்வ சக்தியும் நேர்மறை ஆற்றல்களும் நிறைந்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். நம்முடைய வீட்டில் குலதெய்வம், காவல் தெய்வம், இஷ்ட தெய்வங்களின் அருள் நிறைந்திருக்க வேண்டும் என்பதற்காக தெய்வீக சக்தியை ஈர்க்கும் விதமாக வாஸ்து பார்த்து வீட்டின் பூஜை அறையை அமைக்கின்றோம். தெய்வீக அருள் நம்முடைய வீட்டில் குடியேற பூஜை அறை மட்டும் சரியான திசையில் இருந்தால் போதுமானது. தினமும் விளக்கேற்றுவது, தீப தூப ஆராதனைகள் செய்வது, மந்திர ஜபம் செய்வது ஆகியவற்றால் வீட்டில் இருக்கும் தெய்வங்களை அல்லது சிலைகளில் தெய்வீக சக்தியை கொண்டு வந்து நிலைநிறுத்த வேண்டும். அனைவரின் வீடுகளிலும் தான் விளக்கேற்றி பூஜை செய்து வழிபடுகின்றோம். ஆனால் நம்முடைய வீட்டில் தெய்வ சக்தி உள்ளதா இல்லையா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது என்று சந்தேகம் வரும். இதற்கு வழி உள்ளது. ஒரு குறிப்பிட்ட அறிகுறிகள் அல்லது நிகழ்வுகளை உங்கள் வீட்டில் நடந்தால் உங்களின் வீட்டில் நல்ல சக்தி, தெய்வீக சக்தி நிறைந்துள்ளது என்று அர்த்தம். வீட்டில் தெய்வ சக்தி இருப்பதை எவ்வாறு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான அறிகுறிகள். வீட்டில் பூஜைகள் ஏதும் செய்யாவிட்டாலும் ஊதுபத்தி, சாம்பிராணி வாசனை, நறுமண மலர்கள், சந்தனம், விபூதி ஆகியவற்றின் வாசனை தானாக வந்தால் தெய்வ ஆற்றல் உங்கள் வீடுகளில் இருப்பது நிச்சயம். பல்லிகள் நடமாட்டம் வீட்டில் இருந்தாலோ அல்லது பல்லிகளின் வால் கருப்பு வெள்ளையும் உடைய நிறமாக இருந்தாலும் மிகவும் நல்லது. வீட்டில் பல்லிகள் நடமாட்டம் இருந்தாலே அங்கு குலதெய்வம் கூட இருப்பதாக அர்த்தம். பறவைகள், காகம், குருவி, கிளி, புறா ஆகிய வீட்டிற்கு வருவதும் நன்மையானது. குறிப்பாக புறாக்கள் வந்து செல்கிறது என்றால் தெய்வீக அருள் நிறைந்துள்ளதாக அர்த்தம். நாய் என்பது பைரவரின் வாகனம். அதனால் நாய் வீட்டிற்கு வால் ஆட்டிக்கொண்டு நட்பாக அதிகமாக வருவதும் நல்ல சக்தி வீட்டில் இருப்பதன் அறிகுறியாகும். குறிப்பாக பசு வருவது மிகவும் நல்லது. வீடு சுத்தமாக, துர்நாற்றம் இல்லாமல், சமையலறை மற்றும் குளியலறை தண்ணீர் இல்லாமல் இருந்தாலோ அந்த வீட்டில் நிச்சயம் தெய்வ சக்தி இருக்கு என்று அர்த்தம். வீட்டில் யாருக்காவது கெட்ட விஷயங்கள் நிகழப்போவதை முன்கூட்டியே கெட்ட கனவின் மூலம் உங்களுக்கு உணர்த்தினால் அது நல்ல சக்தி வீட்டில் இருப்பதன் அறிகுறியாகும். வீட்டில் ஒருவருக்கு இதுபோன்ற கனவு வந்தாலே தெய்வ நடமாட்டம் இருப்பது உறுதி. ஏற்றிய தீபம் நேராக நின்று எரிந்தால் நல்ல சக்தி குடியிருக்கும் வீடு உங்கள் வீடு. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய